அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சிறப்பு அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 9624 கிராம ஊராட்சி, 314 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 28 மாவட்டத்திற்கும் அதிகாரிகளை தமிழக அரசு நியமித்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் தற்பொழுது உள்ளாட்சிக்கு சிறப்பு அலுவலர்களை தமிழக அரசு நியமனம் செய்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 9624 கிராம ஊராட்சிகள், 314 ஊராட்சி ஒன்றியங்களுக்கும் சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். தற்பொழுது இந்த சிறப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை அலுவலர்கள், இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சிறப்பு அதிகாரிகள் நியமித்து தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 9624 கிராம ஊராட்சிகள், 319 ஊராட்சி ஒன்றியங்கள் என இந்த 28 மாவட்டங்களுக்கும் சிறப்பு அதிகாரிகள் தற்போது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே நேற்றுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த பதவிக்காலமானது முடிவடைந்தது. இந்நிலையில் தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்தந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒன்றியம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியம் கிராமம் உள்ளிட்ட அந்த பதவிகளுக்கு சிறப்பு அதிகாரிகளாக ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்பாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு அதிகாரிகளின் அடிப்படையில் ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு கூடுதலாக பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த உள்ளாட்சி அமைப்புகளை கவனிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தேர்தலுக்கு சாத்தியமில்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே நேற்றுடன் அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து இன்று முதல் சிறப்பு அதிகாரிகள் நியமித்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 28 மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே பதவியில் இருக்கவர்களுக்கு கூடுதல் பொறுப்போடு சேர்த்து தற்போது 28 மாவட்டங்களுக்கும் ஊராட்சி ஒன்றிய மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் அதிகாரிகள் நியமித்து தமிழ்நாடு அரசு தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.